In this video, we will be seeing about the binary tree insertion. It is most important topic in data structure. It will be explained by our team. Good morning. I am going to explain about the binary tree. A binary tree is nothing but a hierarchical data structure which can have at most two nodes. It is left node or right node, and we are going to explain these 8 nodes. First, I have to explain an example for this. This is called as parent node. And this is left child node, this is right child node. And here the question, there are 8 nodes and we are going to see how we are going to add. இப்போ step 1 இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ Okay, what is the condition to add a node towards its left and to add a node towards its right? Now first we have to take the number, first number for the parent node, and we have to check whether the given number is less or more. If the number is lesser than the parent node, we have to insert it on the left side of the parent node. It's called left node. And if the number is greater, suppose 62 comes, means we have to add it in the right child node. Can you explain it step by step? Yes. இப்போ ஸ்டெப் 1ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 45 வந்து நம்ம இங்க இன்சர்ட் பண்றோம். இப்போ இதுதான் வந்து பேரண்ட் நோட நம்ம கால் பண்றோம். இப்போ ஸ்டெப் 2ல வந்து நமக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க क्वेश्चनல. இப்போ லெஃப்ட் சைல்ட் நோட் வந்து நம்ம இங்க வந்து சைடுல 7 ஆட் பண்றோம். ஏன்னா 45 விட லெஸ்ஸர் தான இருக்கு 7. சோ நம்ம லெஃப்ட் சைல்ட் நோட நம்ம ஸ்டெப் 2ல 7 இன்சர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல வந்து நம்ம ஏற்கனவே 45 and 7 நம்ம ஸ்டெப் 2ல ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இங்க 23 கேட்டிருக்காங்க. 23 வந்து 45 விட lesser but 7 விட greater. So it will be left side but greater than 7 ன்றதால நம்ம இங்க வந்து நம்ம ரைட் சைடு நோட் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்து இப்போ 62 கொடுத்திருக்காங்க. It is greater than 45. இப்போ நம்ம ஸ்டெப் 3 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 45 7 23 as it is from step 3. 62 வந்து greater than 45 இருக்கிறதுனால it is நம்ம வந்து ரைட் சைடு நோட நம்ம அதை இன்சர்ட் பண்றோம் நோட. இது வந்து ஸ்டெப் 4 நம்ம எழுதுறோம். இப்போ ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 வந்து நமக்கு 52 கொடுத்திருக்காங்க. 52 வந்து நம்ம இதே மாதிரி தான் 45 7 23 62 இன்சர்ட் பண்ண போறோம். 52 greater than 45 but lesser than 62ன்றதுனால நம்ம ரைட் சைடு நோடோட லெஃப்ட் சைடுல நம்ம இன்சர்ட் பண்றோம் 52 because it is greater than 45 lesser than 62 அப்படிங்கறதால. ஸ்டெப் 6 வந்து நமக்கு என்ன क्वेश्चन 19 கேட்டிருக்காங்க. 19 இப்போ நம்ம ஸ்டெப் 5 இருந்து அப்படியே நம்ம 45 7 23 62 52 எழுதிட்டு 19 எங்க இன்சர்ட் ஆகும் நம்ம செக் பண்றோம். lesser than 45 greater than 7 but lesser than 23 அப்படிங்கறத நம்ம 23 ஓட லெஃப்ட் சைடுல நம்ம இன்சர்ட் பண்றோம் 19. இப்போ ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 என்னன்னா அதே தான். இப்போ வந்து நம்ம 33 கொடுத்திருக்காங்க. 33ல வந்து இப்போ இந்த ரைட் சைடுல நமக்கு தேவையில்லை. இப்போ 7 23 19 23 விட 33 கிரேட்டரா இருக்கு. சோ நம்ம வந்து 33 நம்ம 23 விட ரைட் சைடுல இன்சர்ட் பண்ணனும். இதுதான் ஸ்டெப் 7. ஸ்டெப் 8 என்னன்னா கடைசில 18 கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஸ்டெப் 7 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே எழுதிட்டு இப்போ 18 வந்து எங்க இன்சர்ட் ஆகும்? அது லெஃப்ட் சைடு தான் வரும். லெஃப்ட் சைடுல எங்க வரும்? 7 23 19 33 இப்போ 19 33 கம்பேர் பண்றோம். இது லெஸ்ஸா இருக்கு. 19 விட கம்மியா இருக்கு 18. சோ ஸ்டெப் 8 ஓட நம்ம 18 ஓட இன்சர்ட் பண்ணி முடிச்சிடலாம். Thank you. Start. Now Darshan will explain the deletion in binary tree. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ட்ரீ ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நம்ம 52 லீஃப் நோட் இதை டெலிட் பண்ணனால நம்மளுக்கு இந்த ட்ரீ அஃபெக்ட் ஆகுது, அதனால டெலிட் பண்றோம். இப்போ இங்க இருக்க 20 நம்ம டெலிஷன் பண்றோம். அப்போ வந்து லெஃப்ட்ல இருக்கிற கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு. நம்ம டெலிட் பண்ணாலும் இதான் ஆன்சர். ஸோ இப்போ வந்து பைனரி ட்ரீயோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும்.
அப்ளிகேஷன்ஸ் எப்படின்னா இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற ஆர்டரு அதோட ஆர்கனைசேஷன் பண்றது தான் ஃபைல் சிஸ்டம். அப்புறம் வந்து டேட்டா பேஸ்னா ஒண்ணுமே கிடையாது. டேட்டா பேஸ் எப்படின்னா ஒரு நோட் இருக்குன்னா அது எப்படி ஆர்டர் பண்ணி அது இண்டெக்ஸ் பண்ணி எவ்வளவு ஈஸியா காட்ட முடியுமோ அதுதான் டேட்டா பேஸ். இது ரெண்டுமே வந்து these two are the major application of binary tree where we can store and retrieve data more efficiently.